ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம திருச்சியில் இருக்கிற பொன்மலை சந்தை வந்திருக்கிறோங்க. எங்களோட ஹெவன்னே சொல்லலாம் பொன்மலை சந்தை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா சண்டேஸும் இங்கே வந்துடுவோங்க. இப்போ என் பசங்களுக்கு பொன்மலை சந்தை அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. சண்டே ஆனால் எங்களை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் தவறாமல் வந்துடுவோம். ஆக்சுவலாக சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சந்தை இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து இந்த சந்தைக்கு வந்துட்டு இருப்பார். அப்புறம் நாங்கள் இப்போ எங்கள் பசங்க அப்படி தலைமுறையாக எங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் பார்த்திங்கன்னா பொன்மலை சந்தை. இப்போ என்கிட்ட இருக்கிற செடி வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் எல்லாமே இங்கே தான் வாங்கியிருந்திருப்பேன். எல்லா செடிகளும், அப்புறம் தோட்டத்துக்கான தேவையான பொருட்கள், அப்படி காய்கறிகள், விதைகள், அப்படி A to Z எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இன்றைக்கி பொன்மலை சந்தை பற்றி என் பையன் த்ரிஷாந்த் பேச வந்திருக்காரு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் த்ரிஷாந்த். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சியில் இருக்கிற பொன்மலை சந்தையோட ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க பொன்மலை ரயில்வே ஒர்க் ஷாப். இது இந்த ஒர்க் ஷாப்பில் தான் என்னோட 2 தாத்தாவும் வேலை பார்த்தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில், நேர் ரோட்டில் போனோம்னாலே பொன்மலை சந்தை வந்துருங்க. இப்போ நம்ம அங்கே போகலாம். இதுக்கு பக்கத்தில் ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதையும் அப்படியே போகிற வழியில் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க ரயில்வே ஹாஸ்பிட்டல். என்னோட சித்தி அப்புறம் என்னோட அத்தை 2 பேருமே இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க பிறந்தாங்க. சரி, இப்படியே போனோம்னா பக்கத்தில் சந்தை வந்துடும். நம்ம இப்போ சந்தைக்கு போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மீன் வாங்கிடலான்னு இருக்கேங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் கடைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதை வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே என்னோடய டேங்க்கில் ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் கோல்டு ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ இதாங்க ஜீப்ரா ஃபிஷ்ஷு. ஜீப்ரா ஃபிஷ் 2 கூடையும் போடலாம் நான் பார்த்தேன். சரிங்க, இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை வாங்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜீப்ரா ஃபிஷ் வாங்கிட்டேங்க. சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செடி கடை இருக்குங்க. இந்த கடையில் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட மோஸ்ட்லி எல்லா செடியும் இருக்குது. இந்த இடத்துல விதை கடை. இந்த இடத்துல நாற்றுங்க, இந்த நாற்று, இந்த காய்கறி இதோட நாற்றெல்லாம் இதில் கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செருப்பு கடை இருக்குங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற இந்த நார்மல் செருப்பே ரொம்ப சீப்புங்க. 50, 60 அந்த மாதிரி வரும். இப்போது இந்த கடை பார்த்திங்கன்னா இந்த மசாலா கடை. இந்த மசாலா, அந்த கிராமு, பட்டை, அந்த ஏலக்காய் அதெல்லாம் விற்பாங்க, வத்தல் அதெல்லாம். இப்போது இந்த இடத்துல கடையில் பார்த்தீங்கன்னா தட்டு 10 ரூபாங்க. நீங்கள் என்ன வாங்கினாலும் தட்டு 10 ரூபா. இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கடைக்கு போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் தட்டு 10 ரூபாங்க. இந்த சின்ன தட்டு 10 ரூபா, பெரிய தட்டு 20 ரூபாங்க. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு வாங்க போகிறோங்க. உருளைக்கிழங்கு வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த சைடில் தாங்க நல்லாயிருக்கும். இந்த டூல்ஸ்லாம் சிலது வாங்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் தட்டு 10 ரூபா. இங்கே வெங்காயம் வாங்கிடலாம். இங்கே மேலே வச்சுருக்காங்களங்க, அந்த ஒரு செட்டு வாழைப்பழம் ஃபுல்லாக 10 ரூபா தாங்க, ரொம்ப சீப்பில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், வெங்காயம், அப்புறம் சாத்துக்குடி, ஆரஞ்சு, கிரேப்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் லெமன் கொஞ்சம் வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. இந்த கடை எல்லாமே ரொம்ப சீப்புங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன வாங்க போகிறோம்னா சில டூல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ ஆயுத பூஜைனால இங்கே அது பேர் என்ன, வாழை நாற்று, அதெல்லாம் வாழை நாற்று இல்லை, அந்த வாழை மரம், அது சின்ன மரம்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதே மாதிரியே வத்தல் கடை இருக்குது. அப்புறம் டூல்ஸ் வாங்கிடலாங்க. எனக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டர், அதுக்கப்புறம் எனக்கு தோட்டம் வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இந்த தோட்டத்துக்கு தேவையான சாமான் என்கிட்ட இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, அந்த கொத்துறது, அந்த அதெல்லாம். சரி, இப்போது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் விற்கிறாங்க. டாய்ஸ் எல்லாமே இங்கே சீப்புங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர்லாம் 200, 300 அந்த மாதிரி ரொம்ப சீப்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் வாங்குறத விட பொன்மலை சந்தையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக தாங்க இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செடி இங்கே இந்த இடத்துல இருக்குங்க, செடி கடை கார்டன் இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும். அதனால் இப்போ நம்மளால் வாங்க முடியாது. இப்போ கேட்டால் அவங்க வந்து இப்போ எதுவும் இல்லை, அடுத்த வாரம் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சட்டி பானை கடை இருக்குங்க, இந்த மண் தொட்டி, இந்த பானை, அந்த கடைங்க இது. நான் சொன்னாலங்க டூல்ஸ் வாங்கியிருக்கேன்னு. இதுதான் இந்த கார்டனுக்கு சம்மந்தப்பட்டதான், இந்த கட்டரும் அப்புறம் அந்த தோன்றதும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸ் கடைங்க, இந்த பாட்ஸு, க்ரோ பேகு, அப்புறம் கோகோ பீட், அந்த மாதிரி இந்த கார்டன் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே கிடைக்குங்க. எல்லாமே ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இந்த கோகோ பீட் அதெல்லாம் விற்கும். அடுத்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்குங்க, எல்லா பிளாஸ்டிக் சாமானும் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பலகாரம், அந்த வடை, பஜ்ஜி, போண்டா எது எடுத்தாலும் 3 10 ரூபாங்க. நான் வந்து போண்டா, பஜ்ஜி, அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி வாங்கலான்னு இருக்கேன். சரி, அப்போது அது வாங்கிடலாம். அப்புறம் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தங்கச்சி தன்ஷிகா. இவங்க இந்த ட்ராம்போலினில் விளாடணும்னு சொன்னாங்க. சரி, நான் தான் விட்டுருக்கேன். விளாண்டுருக்காங்க ஜாலியாக. ஸோ அதனால் கண்டிப்பாக பொன்மலை சந்தைக்கு வாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதாங்க பெஸ்ட்டு ஆக்சசரிஸ் கடை. இந்த ஃபிஷ்ஷுக்கான ஆக்சசரிஸ் ஃபுல்லாக, இந்த அக்வாரியம் ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பிளான்ட்ஸு, இங்கே ரெட் கலரில் இருக்கிற பிளான்ட் கூட நான் வாங்கியிருக்கேங்க. அப்புறம் இந்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 250 ருபீஸ் தாங்க. அதுலேயும் வேறு எங்கேயும் உங்களுக்கு இவ்வளோ சீப்பாகவும் கிடைக்காது. இங்கே எல்லா ஆக்சசரிஸுமே இருக்குங்க, ஹாலிடே ஃபுட்டு அந்த மாதிரி. இப்போது வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்கள் டேங்க் வாங்கிக்கலாம், இல்லை அதுக்கு கவர் வாங்கிக்கலாம், ஒன்று வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் கடைலாம் சிலது க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே ஃபிஷ்லாம் வாங்கிட்டேன், இல்லைனா நான் காய்கறி வாங்கிட்டு வரதுக்குலாம் லேட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஷார்க் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா மீனும், இந்த மோலி, கப்பீஸு, அதுக்கப்புறம் ஆஸ்கர், இந்த அரோனா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி டெலஸ்கோப், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பொன்மலை சந்தையில் வந்து வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தனிச்சிக்காங்க, இது வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு பலூன் டெடி பேர். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வெறும் 40 ருபீஸ் தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பெருசாக. சரி, இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்துருச்சுங்க, அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். சரிங்க, இப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.